Hi guys, welcome to Mupade Defense Academy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் தொடரியோட 18வது ரீசனிங் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஈஸியான டாபிக். எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டாபிக்கு முன்னாடி அந்த டாபிக் ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டுருவேன். ஆனா இன்னைக்கு வென் டயக்ராம்ன்றதுனால அது அவ்வளோ ரொம்ப சிம்பிளான டாபிக், அதனால வீடியோ போடல. நம்ம இந்த கொஸ்டின்ஸ் மூலயமாவே இந்த டாபிக் பார்த்தலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான டாபிக். ஆனா என்ன ஒண்ணுன்னா அந்த லாஜிக் சரியா நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு போடுங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான டாபிக். இதுல எல்லாம் நம்ம தப்பே பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, நம்ம நேரா கொஸ்டினுக்கு போயிடலாம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான எவ்வளவு மார்க் போட்டீங்க, அதாவது எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணீங்க, எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகுப்புகளுக்கு இடையான உறவை சிறப்பாக குறிக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதுக்கான டயக்ராம் எது கரெக்டா வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? ஃபீமேல்ஸ் சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது தமிழ்ல பெண்கள், சகோதரிகள், ஆசிரியர்கள். இந்த மூணுத்துக்கும் எந்த டயக்ராம் கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு டைப் வரும். ஒன்னு வந்து அந்த இந்த மாதிரி பெண்கள், சகோதரிகள், ஆசிரியர்கள் அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு டயக்ராம எந்த டயக்ராம் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது டைப் பார்த்தோன்னா அவங்களே டயக்ராம் கொடுத்துருவாங்க, அவங்களே நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அது டைரக்டா எடுத்துன்னு போய் சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். அது ரெண்டாவது டைப். அந்த கொஸ்டின்ஸும் நம்ம வரும்போது பார்ப்போம். ஓகேவா? சரி, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பெண்கள், சகோதரிகள், ஆசிரியர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்த பெண்களுக்கும் சகோதரிகளும் ரிலேட் பண்ணி பார்க்கணும். இப்ப பாருங்க, பெண்கள், சகோதரிகள். இந்த சகோதரிகள் எல்லாருமே பெண்கள் தானே. சகோதரிகள் அப்படின்னு வந்தாவே என்னது? அது பெண்கள். அப்போ பெண்களுக்குள்ளதான் சகோதரிகள் வரணும் அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பெண்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரிலேட் பண்ணி பாருங்க. இப்ப பெண்களுக்கும் ஆசிரியர்களும் ரிலேட் பண்ணா எல்லா பெண்களும் ஆசிரியர்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பெண்கள் தான் ஆசிரியர்களா இருப்பாங்க. அதே மாதிரி சகோதரிகளும் ஆசிரியர்களும் ரிலேட் பண்ணி பார்க்கணும். இப்ப சகோதரிகளும் ஆசிரியர்களும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எல்லா சகோதரிகளுமே ஆசிரியர்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் ஆசிரியர்களா இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த படத்துக்கு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்லயே நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு இந்த ரிலேஷன் தான் வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு டயக்ராம் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, எல்லா சகோதரிகளுமே பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு டயக்ராமுக்குள்ள அதாவது எல்லா சகோதரிகளுமே பெண்கள் இப்படி வருமா? அப்ப இந்த மாதிரி டயக்ராம்ல இந்த நாலு ஆப்ஷன்ல எது வருது? ஸோ இதுவும் வரல, இதுவும் வரல, இதுவும் வரல, இது மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? ஆசிரியர்கள்ல சில பெண்கள் ஆசிரியர்களா இருப்பாங்க, சில சகோதரிகள் ஆசிரியர்களா இருப்பாங்க. அப்ப இந்த டயக்ராம் இப்படி போடலாமா? கரெக்டா? ஸோ அப்ப எந்த டயக்ராம் இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும்? இது மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஓகேவா? அந்த டயக்ராம்ல எதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம்னா இது பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் டெப்தா சொல்லிடுறேன், மீதி எல்லாம் தேவையில்லை. ஸோ இதை வந்து பெண்கள்னு சொல்லலாம், இது வந்து சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம், இது வந்து ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் சொன்ன மீனிங் கரெக்டா புரியுதுங்களா? இதுல எல்லா சகோதரிகளுமே பெண்களுக்குள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள்ல பெண்கள்லயும் சில பேர் ஆசிரியர்களா இருப்பாங்க, சகோதரிகள்லயும் சில பேர் ஆசிரியர்களா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி 4 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே வரும்போது இதே மாதிரி நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? சரி, செகண்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. உணவு, தயிர், கரண்டி அப்படின்னு பாருங்க. உணவுக்கும் தயிருக்கும் பாருங்க, எல்லா தயிருமே என்னது? உணவு வகையில தான் வரும். கரெக்டா? ஸோ அப்போ தயிர் எல்லாமே என்னதான் வரும்? உணவுக்குள்ளதான் வரும். இந்த கரண்டி இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட், அது ஒண்ணு வேறுபட்ட ஒண்ணு தானே. ஸோ அப்போ டயக்ராம் எப்படி வரும்? ஸோ எல்லா தயிருமே உணவா வரும், கரண்டின்றது ஒண்ணு டிஃப்ரெண்ட். அப்ப என்ன ஒரு ஆன்சர்? ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சரி, இதே மாதிரி வேகமாக போயிடலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இது ஈஸியான டாபிக் தானே. சரி, மூணாவது பாருங்க. Which of the following diagrams represents the correct relationship between books, novels, dictionaries அப்படின்னு கொடுத்துக்கிறான். அதே மாதிரி புத்தகங்கள், நாவல்கள், அகராதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப பாருங்க, நாவல்களும் புத்தகங்களுக்குள்ளதான் வரும். அகராதிகள் அதாவது டிக்ஷனரி ஒரு புக் மாதிரி தானே வரும். ஸோ அப்ப இதுக்கான டயக்ராம் எப்படி வரும்? புத்தகங்கள், அந்த புத்தகங்களுக்குள்ளதான் என்ன வரும்? அகராதிகளும் வரும், நாவல்கள் வரும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? டெல்லி 4 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்கான்? ஹெர்பிவோரஸ், டைகர்ஸ், அனிமல்ஸ். அதாவது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா தாவர உண்ணிகள், புலிகள், விலங்குகள் அப்படின்னு கொடுத்திருக்கான். ஓகேவா? இப்ப தாவர உண்ணிகளும் அதுவும் ஒரு விலங்குகள் தானே. தாவர உண்ணிகளும் ஒரு விலங்குகள் தான், தாவரத்தை உண்ணும். சில விலங்குகள் தாவரத்தை உண்ணும். இங்க தனியா புலிகள்னு கொடுத்திருக்கான். புலிகள் என்ன வரும்? ஸோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல, ஆனா இங்க தெரிஞ்சுக்கங்க.
அதாவது மாமிச உண்ணிகள், விலங்குண்ணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இப்போ இங்க டயக்ராம் எப்படி வரும்னா, இந்த விலங்குகளுக்குள்ளதான் தாவர உண்ணிகளும் இருக்கும், புலிகள் இருக்கும். அப்ப இதுக்கான டயக்ராம் எப்படி வரும்? அந்த விலங்குகளுக்குள்ளதான் தாவர உண்ணிகள் வரும், புலிகள் வரும். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ 1 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். வேகமாவே போயிடலாம், ரொம்ப ஈஸி தான். சோ இங்க என்ன கொடுத்திருக்கான்? ஹியூமன் பீயிங், கேர்ள், பாய். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு தெரியும் கேர்ளும் பாயும் டிஃப்ரெண்ட், அதாவது பெண்ணும் ஆணும் டிஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேருமே யாரு? ஹியூமன் பீயிங் தானே, மனிதர்கள் தானே. அப்ப மனிதர்களுக்குள்ள ஆணும் பெண்ணும் வருவாங்க. ஆனா என்ன வரும்? ரெண்டுமே டிஃப்ரெண்டா வரும். கரெக்டா? அப்ப அதுக்கான டயக்ராம் எப்படி வரும்? சோ இந்த மாதிரி வரும். மனிதர்கள் அதாவது ஹியூமன் பீயிங், அதுக்குள்ளதான் பாய் கேர்ள், அதாவது ஆண் பெண் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். அதே மாதிரி இந்த டாபிக்கும் உங்களுக்கு டவுட், சோ சரியா புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம இந்த டாபிக் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டாபிக் தானே இது. சரி, இங்க பாருங்க. ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட்டர்ஸ், பேட்ஸ்மேன். ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட்டர்ஸ், பேட்ஸ்மேன், அதாவது விளையாட்டு வீரர், கிரிக்கெட் வீரர்கள், பேட்ஸ்மேன்கள். இங்க பாருங்க, பேட்ஸ்மேன் எதுல இருப்பாங்க? பேட்ஸ்மேன் எதுல இருப்பாங்க? கிரிக்கெட் வீரர்கள் தான் இருப்பாங்க. இப்ப கிரிக்கெட் வீரர்கள்னா பவுலர் இருப்பாங்க, ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க, பேட்ஸ்மேன் இருப்பாங்க. அதுல இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே என்னது? கிரிக்கெட் வீரர்கள். இந்த கிரிக்கெட் வீரர்கள் எதுக்குள்ள இருப்பாங்க? விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க. விளையாட்டு வீரர்கள்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு. சோ அதுல ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் கிரிக்கெட். கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே எதுல வருவாங்க? விளையாட்டு வீரர்கள் வருவாங்க. அப்ப இதுக்கான டயக்ராம் எப்படி இருக்கும்? சோ இப்ப பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்கள் வருமா? அதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விளையாட்டு வீரர்கள் வரும். விளையாட்டு வீரர்களுக்குள்ளதான் யார் இருப்பாங்க? கிரிக்கெட் வீரர் இருப்பாங்க. கிரிக்கெட் வீரருக்குள்ளதான் யார் இருப்பாங்க? பேட்ஸ்மேன் இருப்பாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான டயக்ராம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, சோ இந்த கொஸ்டின் பாருங்க. சோ பாலூட்டிகள், பசுக்கள், காகங்கள், அதாவது மம்மல்ஸ், கவுஸ், க்ரோஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது பாலூட்டிகள், பசுக்கள், காகங்கள். இப்ப பாலூட்டிகள், பசுக்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொன்றும் ரிலேட் பண்ணி பார்க்கணும். பாலூட்டிகள், பசுக்கள்னு சொல்லும் போது இந்த பசுக்கள் எல்லாமே பாலூட்டிகள் உள்ளதான வரும். பசுக்கள் எல்லாமே பாலூட்டிகளுக்குள்ளதான் வரும். இந்த காகங்கள் ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கா? அப்ப இதுக்கான டயக்ராம் எப்படி வரும்? சோ இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. இங்க எப்படி வரும் அப்படின்னா, பசுக்கள் எல்லாமே எதுக்குள்ளதான் வரும்? பாலூட்டிக்குள்ளதான் வரும். காகங்கள் ஒரு தனியா வரும். ஓகேவா? சோ அப்ப இதுக்கான டயக்ராம் ஆப்ஷன் சி. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ 8th ஒன்னு. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்கான்? பென், பென்சில்ஸ், ஸ்டேஷனரி. பென், பென்சில், ஸ்டேஷனரி, அதாவது பேனா, பென்சில்கள், எழுது பொருட்கள். பேனா, பென்சில், எழுது பொருட்கள். சோ இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி வரும்? இந்த எழுது பொருட்களுக்குள்ளதான் பேனாவும் பென்சிலும் வரும். இந்த பேனாவும் பென்சிலும் ஒண்ணு டிஃப்ரெண்ட் தானே. சோ பேனாவும் பென்சிலும் டிஃப்ரெண்ட். இது ரெண்டுமே எதுக்குள்ளதான் வரும்? எழுது பொருட்களுக்குள்ளதான் வரும். அப்ப இதுக்கான டயக்ராம், சோ அப்ப எழுது பொருட்கள் கரெக்டா? இது ரெண்டுமே எழுது பொருட்கள் தான், ஆனா ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒண்ணு. பேனா ஒண்ணு தனி, பென்சில் ஒண்ணு தனி. ஓகேவா? இது ரெண்டுமே எழுது பொருட்களுக்குள்ளதான் வரும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேன், வெஜிடபிள்ஸ், கவ். மேன், வெஜிடபிள், கவ். மனிதன், காய்கறிகள், பசு. மனிதன், காய்கறிகள், பசு. இது மூணுமே ரிலேட் பண்ற மாதிரி இருக்கா? சோ மூணுமே ரிலேட் பண்ண முடியாது, எல்லாமே தனித்தனி. சோ மனிதன் ஒண்ணு தனியா வரும், காய்கறிகள் தனியா வரும், பசு ஒண்ணு தனியா வரும். அப்ப மூணுமே டிஃப்ரெண்டான ஒண்ணு. அப்ப இதுக்கான டயக்ராம் எப்படி இருக்கும்? மூணுமே தனித்தனியா இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ நம்ம ஈஸியான கொஸ்டின் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் வேக வேகமா போயிடுறோம். சோ புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இங்க பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்கான்? சன், மூன், பிளானட் அப்படின்னு கொடுத்திருக்கான். சன், மூன், பிளானட் அப்படின்னு கொடுத்திருக்கான். அதாவது சூரியன், சந்திரன், கோள்கள். இப்ப இது மூணு ரிலேட் பண்ண முடியுமா? ரிலேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சூரியன்ன்றது ஒரு நட்சத்திரம், கரெக்டா? சந்திரன்றது ஒரு துணைக்கோள், கரெக்டா? அப்ப கோள்ன்றது ஒண்ணு தனியா, நம்ம பூமி, சந்திரன், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், அந்த மாதிரி கோள்கள் வந்து தனி. அப்ப இது மூணுமே வேற வேறவா? சூரியன்ன்றது நட்சத்திரம், சந்திரன்றது ஒரு துணைக்கோள், கோள்கள்ன்றது தனியா ஒரு 8 கோள் இருக்கும். ஓகேவா? அப்ப இது மூணுமே டிஃபரெண்ட்னா டயக்ராம் எப்படி வரும்? சோ அப்ப சூரியன், சந்திரன், கோள்கள், அப்ப மூணுமே டிஃபரெண்டா வரதுனால சோ இந்த டயக்ராம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் டெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கான கொஸ்டின் பாருங்க. ட்ரீ, பிளானட், ஹவுஸ்.
மரம், செடி, வீடு அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரீ பிளானட், அதாவது மரம்ன்றது செடியில இருந்து தானே சார் வருது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அப்படிலாம் யோசிக்க கூடாது. செடி வகைகள் வேற, மரம் அப்படின்றது வேற. ஓகேவா? நம்ம இந்த டயக்ராம்ல பார்க்கும்போது செடியில இருந்து தான் மரம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க கூடாது. மரம்ன்றது டிஃப்ரெண்ட், செடின்றது டிஃப்ரெண்ட். ஓகேவா? அப்ப மரம் தனியா இருக்கும், செடிகள் ஏன்னா செடி வகைகள்னு தனியாவே இருக்கு. சில செடிகள்லாம் மரமா ஆகவே ஆகாது. ஓகேவா? அப்ப செடி வகைகள் தனி, மரம்னு ஒண்ணு டிஃப்ரெண்ட், ஸோ வீடுன்னு டிஃப்ரெண்ட். அப்ப இது மூணுமே டிஃப்ரெண்டா? அப்ப மரம், செடி, வீடு. அப்ப இது மூணுமே டிஃப்ரெண்ட்னா எது ஒரு ஆன்சர்? ஒண்ணுதான் வரும். அது ஒண்ணு எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ ஒண்ணுன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய இடத்துல என்ன வரும் அப்படின்னா இந்த 1 2 3 4ன்னு கொடுத்துருப்பான். இப்போ இதுக்கான ஆன்சர் ஒண்ணு தானே. அந்த ஒண்ணு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஏன்ட்டு டிக் பண்ணிடுவோம். ஆனா ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பான்னா ஒன்னு எடுத்துட்டு வந்து எங்க கொடுத்துட்டு இருப்பான். அப்ப ஆன்சர் என்ன வரும்? டெல்லின்னு டிக் பண்ணும். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? A1. ஏன்னா ஒன்னு இங்கதான் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் பாத்துக்கங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க நிறைய பேர், சில பேர்லாம். ஸோ கொஸ்டின் நல்லா எல்லாமே ஆன்சர் தெரியும், ஆனா அங்க நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்ல நிறைய மார்க் மைனஸ்ல போயிடும். ஓகேவா? அதெல்லாம் பாத்துங்க. அதுதான் பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய. இங்க பாருங்க, பேர்ட்ஸ், க்ரோஸ், ஈகிள்ஸ். பேர்ட்ஸ், க்ரோஸ், ஈகிள்ஸ், அதாவது பறவைகள், காகங்கள், கழுகுகள். இங்க எப்படி பார்ப்போம்? அதே மாதிரி பறவைகள், காகங்கள் பார்த்தோம்னா காகங்கள் எல்லாமே பறவைகள் தானே, கழுகுகளும் பறவைகள் தான். இந்த காகங்களும் கழுகுகளை பார்க்கும்போது டிஃபரெண்ட். ஓகேவா? அப்ப இது எப்படி வரும்? அந்த பறவைகளுக்குள்ளதான் காகங்கள் வரும், கழுகுகள் வரும். கரெக்ட் தானே? பறவைகளுக்குள்ளதான் காகங்கள் வரும், கழுகுகள் வரும். அப்ப இதுக்கான ஆன்சர் இதுதானே வரும். அப்போ 1 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தோன்னே நேஷன், ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது நாடு, மாநிலங்கள், மாவட்டங்கள். இது எப்படி சூப்பரா சொல்லிடலாம். இதெல்லாம் மாவட்டங்கள்ன்றது எதுக்குள்ள இருக்கும்? மாநிலங்களுக்குள்ள இருக்கும். மாநிலங்கள்ன்றது எதுக்குள்ள இருக்கும்? நாட்டுக்குள்ள இருக்கும். கரெக்டா போட்டுலாமா? அப்ப டயக்ராம் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் நாடுன்னு வருமா? நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. இந்த டயக்ராம் வரும். ஃபர்ஸ்ட் நாடுன்னு வரும். நாட்டுக்குள்ளதான் எது இருக்கும்? மாநிலங்கள்னு இருக்கும். அந்த மாநிலங்களுக்குள்ளதான் எது இருக்கும்? மாவட்டங்கள் இருக்கும். அப்ப இதுக்கான டயக்ராம் எது வரும்? 2ன்னு வரும். 2 ஆப்ஷன்ல எங்க இருக்கு? பில இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே, ஆப்ஷன் பி அப்படின்னு வருது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, நான் சொன்னல 2வது டைப் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைப் தான். ஓகேவா? இருக்கிறது அப்படியே நம்ம நம்பர் எடுத்து போட போறோம். ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அவன் என்ன கேட்டிருக்கானோ அதை எப்படி அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். அதுதான் இந்த செகண்ட் டைப். ஸோ இது கூட நிறைய கேட்டிருக்கான், ஆனா ரொம்ப ஈஸி. ஆனா என்ன ஒண்ணு, அந்த நம்பர்ஸ் எல்லாம் அந்த கோட்ல எங்கன்னா லிங்க் ஆகுதா, லிங்க் ஆகலையா, அதை மட்டும் நல்லா நோட் பண்ணும். ஓகேவா? அதாவது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாரு, நல்லா நோட் பண்ணீங்கன்னாலே ஈஸியா போட்டுலாம். நீங்க என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. Which of the following number is inside the circle but outside the triangle and square? Inside the circle but outside triangle and square. அதாவது பின்வரும் எண்களில் எது வட்டத்தின் உள்ளே உள்ளது? வட்டத்தின் உள்ளே உள்ளது, ஆனால் முக்கோணத்திற்கும் சதுரத்திற்கும் வெளியே உள்ளதுன்னு கேட்டிருக்கான். அப்போ இவன் கொடுத்த டயக்ராம்ல எந்த நம்பர் வந்து வட்டத்துக்குள்ள இருக்கு, ஆனா அந்த வட்டத்துக்குள்ள இருக்கணும், அந்த நம்பரு முக்கோணத்திற்குள்ளேயும் வரக்கூடாது, சதுரத்திற்கு வெளியே உள்ளது, அதாவது அதுக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியே வரணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப வட்டத்துக்குள்ள என்னென்ன நம்பர் இருக்கு பாருங்க. வட்டத்துக்குள்ள 8 இருக்கு, 10 இருக்கு, 1 இருக்கு, 7 இருக்கு. ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்? முக்கோணத்திற்குள்ளே இருக்கக்கூடாது, சதுரத்திற்குள்ள இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? வெளியே இருக்கணும்னு கேட்டிருக்கான். அப்ப 8 வராது, 10 வராது, 1 வராது. அப்ப எது ஒண்ணுதான் வரும்? 7 மட்டும்தான் வரும். ஏன்னா 7 மட்டும்தான் முக்கோணத்திலயும் வரல, சதுரத்திலயும் வரல, வட்டத்துல வந்திருக்கு. இது ரெண்டுத்துக்கு வெளியே வந்திருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி 7 அப்படின்னு வரும், 7 அப்படின்னு வரும். ரொம்ப ஈஸி தானே. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னாவே டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? சரி, அதே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which response represents language English Hindi? எந்த பதில், சாரி இது வந்து ஓகே இப்பதான் நல்லா தெரியுது. எந்த பதில் மொழி ஆங்கிலம், இந்தி ஆகியவற்றை குறிக்கிறது? இதுவும் ரொம்ப ஈஸி. ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி, இந்தின்றது மொழி. கரெக்டா? இது ரெண்டுமே எதுக்குள்ளதான் வரப்போகுது? இந்த மொழிக்குள்ளதான் வரப்போகுது. ஆனா இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒண்ணு. அப்ப டயக்ராம் எப்படி இருக்கும்? மொழிக்குள்ளதான் என்ன இருக்கும்? ஆங்கிலமும் இந்தி இருக்கும், அது ரெண்டு வேற வேறையா இருக்கும். அப்ப ஆன்சர் எது வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா மொழிக்குள்ளதான் எது வரப்போகுது? ஆங்கிலம் வரப்போகுது, ஹிந்தி வரப்போகுது. இது ரெண்டுமே ஒண்ணு சேராது. ஓகேவா? மொழிக்குள்ளதான் ஆங்கிலம் இருக்க போது, ஹிந்தி இருக்க போகுது.
ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒன்று. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. கிராஜுவேட்ஸ், டாக்டர்ஸ், ப்ரொஃபசர்ஸ். கிராஜுவேட்ஸ், டாக்டர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், அதாவது பட்டதாரிகள், டாக்டர்கள், பேராசிரியர்கள். நம்ம இங்க நோட் பண்ணும்போது பட்டதாரிகள், டாக்டர்கள், எல்லா டாக்டர்களுமே பட்டதாரிகள். படிச்சிருந்தா தானே அவங்க டாக்டர் ஆக முடியும். ஸோ அப்போ எல்லா டாக்டர்களுமே பட்டதாரிகள். பேராசிரியர்கள் பாருங்க, அவங்களும் கிராஜுவேட்ஸ் தான், அவங்களும் படிச்சிருந்தாதான் பேராசிரியர்கள், பட்டதாரிகள். அப்ப பட்டதாரிக்குள்ள டாக்டர்களும் வருவாங்க, பேராசிரியர்கள் வருவாங்க. கரெக்ட் தானே? பட்டதாரிக்குள்ளதான் டாக்டர்கள் வருவாங்க, பேராசிரியர்கள் வருவாங்க. ஓகேவா? எல்லாருமே. அதே மாதிரி டாக்டர்களும் பேராசிரியர்கள் பாருங்க, டாக்டர்களே சில பேர் ப்ரொஃபஸரா இருப்பாங்கல்ல. ஸோ ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவங்க தானே டீச்சே பண்ணுவாங்க வரப்போற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்ப டாக்டர்கள்ல சில பேர் பேராசிரியர்களாகவும் இருப்பாங்க. அப்ப டயக்ராம் எப்படி வரும்? ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பட்டதாரிகள் அப்படின்னு கொள்ளலாமா? ஃபர்ஸ்ட் பட்டதாரிகள். பட்டதாரிக்குள்ளதான் யார் இருப்பாங்க? டாக்டர்கள் இருப்பாங்க, பேராசிரியர்கள் இருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? டாக்டர்கள்ல சில பேரு பேராசிரியர்களாகவும் இருப்பாங்க, டாக்டர்கள்ல சில பேரு பேராசிரியர்கள் டீச்சராகவும் இருப்பாங்க, ப்ரொஃபஸராகவும் இருப்பாங்க. அப்ப பட்டதாரிகள், டாக்டர்கள், பேராசிரியர்கள். இந்த டாக்டர்களும் பேராசிரியர்களும் சில பேர் இருப்பாங்க. ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 17th ஒன். டைகர், லயன்ஸ், அனிமல்ஸ், அதாவது புலி, சிங்கங்கள், விலங்குகள். புலி, சிங்கங்கள், விலங்குகள், இதெல்லாம் சிம்பிள். விலங்குகளுக்குள்ளதான் எது வரப்போகுது? சிங்கங்கள் வரப்போகுது, புலிகள் வரப்போகுது. ஆனா இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒண்ணு. அப்ப டயக்ராம் எப்படி வரும்? ஸோ இது வராது, ஏன்னா இது ரெண்டுமே மிங்கிள் ஆகுது, வராதான். அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகேவா? அப்ப எப்படி வரப்போகுது? விலங்குகள், விலங்குகளுக்குள்ளதான் என்ன வரப்போகுது? புலி வரப்போகுது, சிங்கம் வரப்போகுது. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ 18th பாருங்க. ஓகே, அப்படியே இங்கிலீஷ்ல பாத்துங்க, நான் தமிழ் சொல்றேன், எனக்கு கீழே கொஸ்டின் தெரியாது. ஓகேவா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம் வந்து கிராமங்களாம். ஸோ இது வந்து வில்லேஜஸ், அதாவது கிராமம். நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், இது வந்து வில்லேஜஸ். அதே மாதிரி முக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா படித்தவர்களை குறிக்கிறது. முக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா படித்தவர்களை குறிக்கிறது. இது வந்து கிராஜுவேட்ஸ், இல்லைன்னா எஜுகேட்டட், அதாவது படித்தவர்கள். ஓகேவா? ஸோ முக்கோணம் வந்து படித்தவர்களை குறிக்கிறது. அதுக்கப்புறம் செவ்வகம் வந்து வேலை செய்பவர்களை குறிக்கிறது. வேலை செய்பவர்கள், செவ்வகம் வந்து என்னது? எம்ப்ளாய்டு. ஸோ வேலை செய்பவர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா இங்கிலீஷ்ல தெரியாததுனால கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருந்தா இங்கிலீஷ்ல எழுதிட்டேன். அவன் என்ன கேட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சில படித்த கிராமவாசிகள் வேலை செய்கிறார்கள், அது எந்த நம்பர் வரும்? சில படித்த கிராமவாசிகள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப சில படித்த கிராமவாசிகள், படித்ததுன்னா என்ன வரணும்? எஜுகேட்டட், முக்கோணத்துக்குள்ள இருக்கணும். கிராமவாசிகள்னா என்னது? வில்லேஜஸ், அவங்க எதுக்குள்ள இருக்கணும்? வட்டத்துக்குள்ள இருக்கணும். அப்ப வேலை செய்கிறார்கள் யாரு? எம்ப்ளாய்டு. எம்ப்ளாய்டுனா வேலை செய்கிறார்கள். அப்ப இது மூணுத்துக்குள்ளமே வரணும். கரெக்டா? அப்ப இது மூணுத்துக்குள்ளமே எது ஒண்ணு வருது? 4 தான் வருது. கரெக்டா? அப்ப எது ஆன்சரா இருக்கும்? ஆப்ஷன் பாம்பே 4. கரெக்ட் தானே? அவன் என்ன சொல்லிக்கிறான்? படித்தனா எஜுகேட்டட்லயே வரணும், கிராமவாசிகள் வில்லேஜஸ்லயே வரணும், அதே மாதிரி வேலை செய்கிறார்கள் எம்ப்ளாய்டுல இருக்கணும். அப்ப இது மூணுமே வரணும்னா எது வருதுன்னு பாருங்க, 4 தான் வருது. இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏல சொல்றேன்னா அவங்க எதுல வரமாட்டாங்க? எம்ப்ளாய்டு வரமாட்டாங்க, வேலை செய்யறது அதுல வரமாட்டாங்க. அப்ப இது கேன்சல் பண்ணிடலாம், இதெல்லாம் வரும், கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5, 3, 2 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த வில்லேஜஸ்ல வரமாட்டாங்க. இங்க பாருங்க, இது வந்து அந்த வில்லேஜ், அதாவது எஜுகேட்டட்ல வரமாட்டாங்க, ஏதோ ஒண்ணுத்துல வராம போயிடுறாங்க. அப்ப எது ஒண்ணு 3 பேர்லயுமே, மூணுத்துலயுமே வராங்க, 4 மட்டும்தான் வராங்க. அப்ப இது என்ன வரும்? ஆப்ஷன் பாம்பே. அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான்னு மட்டும் பாருங்க. படித்த கிராமவாசிகள் வேலை செய்கிறார்கள், அப்போ எஜுகேட்டட்லயும் வரணும், வில்லேஜஸ்லயும் வரணும், வேலை செய்கிறார்கள் அதுலயும் வரணும். இது மூணுத்துலயுமே எது ஒண்ணு காமனா இருக்கோ அதுதான் இதுக்கான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் பாம்பே 4 அப்படின்னு வரும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சதுரம், நீள்வட்டம், முக்கோணத்தில் எந்த எண் உள்ளது? ஸ்கொயர், எலிப்ஸ், ட்ரையாங்கிள். சதுரம், நீள்வட்டம், முக்கோணத்தில். அப்ப மூணுத்திலுமே எந்த ஒண்ணு சேமா இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்ப மூணுத்திலுமே எது ஒண்ணு வருதுன்னு பாருங்க. சோ இது எல்லாமே வராது, ஏன்னா இந்த முக்கோணத்துல வரல. ஓகேவா? அப்ப இந்த 10, 9 எதுவுமே வராது. ஓகேவா? அதுவும் இந்த சதுரத்துல வரல. 6 வராது, 3 வரும். அப்ப எது ஒண்ணுதான் வரும்? 7 மட்டும்தான் எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டெல்லி 7. ரொம்ப ஈஸி தானே, அந்த கொஸ்டின் புரிஞ்சுட்டா போதும். அவன் என்ன கேட்கறான்? சதுரம்,
நீள்வட்டம், முக்கோணம். இது மூணுத்திலுமே எந்த ஒண்ணு நம்பர் காமனா இருக்கு? அப்ப மூணுத்திலுமே எது ஒண்ணு சேமா இருக்கு? இங்க பாருங்க, இந்த 7ன்றது சதுரத்துக்குள்ளயும் இருக்கு, முக்கோணத்துக்கு இந்த 7ன்றது சதுரத்துக்குள்ளயும் இருக்கு, முக்கோணத்துக்குள்ளயும் இருக்கு, இந்த நீள்வட்டத்துக்குள்ள இருக்கு. அப்படி ஒரு நம்பர் எது? 7. ஆப்ஷன் டெல்லி. அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா கொஸ்டின் பெருசு. இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அதனால கொஸ்டின்ஸ் எது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகேவா? சரி, இங்க என்ன கேட்டிருக்கான்? விஞ்ஞானிகளோ அல்லது மருத்துவர்களோ இல்லாத கலைஞர்களை எந்த எழுத்துக்கள் குறிக்கின்றன? நம்ம எக்ஸாம்ல பார்க்கும்போது நல்லா நோட் பண்ணீங்க. சிபிடியில பார்ப்போம். சிபிடியில பார்க்கும்போது என்னன்னா, இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருவான். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு இந்த டயக்ராமுக்கு இதை தான் மென்ஷன் பண்றது தனியா ஒரு நோட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பான். பெரிய ட்ரையாங்கல் அப்படின்னா கலைஞர்கள், சின்ன முக்கோணம் அப்படின்னா விஞ்ஞானிகள், செவ்வகம் அப்படின்னா நடன கலைஞர்கள், வட்டம் மருத்துவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் கொடுப்பான். நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் வருவோம். நம்ம எப்பவுமே அந்த தப்பு பண்ணக்கூடாது. நேரா என்ன பண்ணணும்னா, நேரா கொஸ்டின் நம்பருக்கு வந்துடும். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்க்கணும். என்ன கேட்டிருக்கான்? விஞ்ஞானிகளோ அல்லது மருத்துவர்களோ இல்லாத கலைஞர்களை எந்த எழுத்துக்கள் குறிக்கின்றன? என்ன கேட்டிருக்கான்? விஞ்ஞானிகளோ அல்லது மருத்துவர்களோ இல்லாத கலைஞர்களை எந்த எழுத்துக்கள் குறிக்கின்றன அப்படின்னு. அப்ப நம்ம நேரம் அதுக்கப்புறம் வரணும். இங்க என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள்னா என்ன? சின்ன முக்கோணம். அதே மாதிரி கலைஞர்கள்னா யாரு? பெரிய முக்கோணம். கரெக்டா? சோ விஞ்ஞானிகள்னா யாரு? சின்ன முக்கோணம். கலைஞர்கள்னா யாரு? பெரிய முக்கோணம். சாரி, மருத்துவர்கள் சொல்லியிருக்கான். விஞ்ஞானிகள்னா யாரு? சின்ன முக்கோணம். மருத்துவர்கள்னா யாரு? வட்டம். இது ரெண்டுமே இல்லாத கலைஞர்கள் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள்னா சின்ன முக்கோணம், அதுலயும் வரக்கூடாது. அதே மாதிரி மருத்துவர்கள். மருத்துவர்கள்னா யாரு? வட்டம், இதுலயும் வரக்கூடாது. இதுல வராத கலைஞர்கள் யாரு அப்படின்னு கேட்கலாம். அப்ப இதுல வராத கலைஞர்கள்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய முக்கோணம் மட்டும் எடுத்துப்போம். பெரிய முக்கோணம்னா என்ன? ஏ. அது மட்டும்தான் நம்ம வரும். நம்ம போய் ஆப்ஷன்ல பார்த்தா ஏ மட்டும் இல்ல, இன்னொரு இருக்கு. என்ன இருக்கு? பி இருக்கு. அப்ப அதுவும் என்ன வருது? கலைஞர்கள் கொடுத்திருக்கானா? நடன கலைஞர்கள். அதுவும் ஆர்டிஸ்ட்ல தானே வரும். சோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். வெறும் ஏ மட்டும் இல்லாம ஏ பி அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப கலைஞர்கள்னா கலைஞர்களும் குறிக்குது, நடன கலைஞர்களும் குறிக்குது. ஓகேவா? அப்ப விஞ்ஞானிகளும் இல்லாத, மருத்துவர்களும் இல்லாத கலைஞர்கள் என்னென்ன இருக்கு? ஏ இருக்கு, பி இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி அப்படின்னு வரப்போகுது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இருக்க போகுது? அப்ப ஏ பிளஸ் பி. ஆப்ஷன் ஏ வரப்போகுது. ஆப்ஷன் ஏ அப்படின்னு வரப்போகுது. ஆப்ஷன் ஏ அப்படின்னு. நல்லா நோட் பண்ணீங்க, நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப ஈஸி தான். விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும், அதாவது அதாவது சின்ன முக்கோணத்திலையும் வட்டத்திலையும் இல்லாத கலைஞர்கள், அதாவது அந்த பெரிய முக்கோணத்திலையும் அந்த ஸ்கொயர்லயும் வரது நம்ம போடுறோம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரிதான் நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு மேல போலாம். ஓகேவா? இங்கே கொடுத்துட்டு இருக்கோம். இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. மருத்துவர்களோ விஞ்ஞானிகளோ நடன கலைஞர்களோ இல்லாத கலைஞர்களை குறிக்கும் கடிதம் எது? மருத்துவர்களோ விஞ்ஞானிகளோ நடன கலைஞர்களோ இல்லாத கலைஞர்களை குறிக்கும் கடிதம் எது அப்படின்னு கேட்டான். அப்ப மருத்துவர்கள்னா என்னது? வட்டம். விஞ்ஞானிகள்னா என்ன? சிறிய முக்கோணம். நடன கலைஞர்கள்னா என்ன? செவ்வகம். அது இல்லாத கலைஞர்கள். கலைஞர்கள்னா என்ன? பெரிய முக்கோணம். அப்ப என்ன வரும் இங்க? நல்லா நோட் பண்ணீங்க. சின்ன முக்கோணமும் வரக்கூடாது, ஏன்னா விஞ்ஞானிகளும் வரக்கூடாது. மருத்துவர்கள்னா என்னது? வட்டம், அதுவும் வரக்கூடாது. நடன கலைஞர்கள்னா என்ன? செவ்வகம், அதுவும் வரக்கூடாது. அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? கலைஞர்கள். அப்ப பெரிய முக்கோணத்தில் இருக்கிறது மட்டும்தான் வரணும் அப்படின்னு எடுக்கலாம். அப்ப பெரிய முக்கோணத்தில் மட்டும்தான் என்ன இருக்கு? ஏ மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஏ மட்டும்தான் வரும். அப்ப ஆப்ஷன் போய் பார்க்கலாமா என்ன வருதுன்ட்டு? அப்ப என்ன ஒரு ஈஸியா சொல்லாமே. அப்போ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஏ அப்படின்னு போட்டு போயிடும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுவும் அதே டயக்ராம் தான். என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். கலைஞர்கள் அல்லாத விஞ்ஞானிகளை குறிக்கும் கடிதம் எது? அதாவது which letter represents the scientist who are not artists, அதாவது கலைஞர்கள் அல்லாத விஞ்ஞானிகளை குறிக்கும் கடிதம் எது? கலைஞர்கள் அல்லாத விஞ்ஞானிகளை குறிக்கும் கடிதம் எது? அப்ப விஞ்ஞானிகள்லாம் என்ன பார்த்தோம்? விஞ்ஞானிகள்னா ஸ்மால், சிறிய ட்ரையாங்கல் அப்படின்னு பார்த்தோம். அப்ப கலைஞர்கள்னா இந்த முக்கோணம், பெரிய முக்கோணமா? அப்ப பெரிய முக்கோணத்துல வராத விஞ்ஞானிகள் யாரு அப்படின்னு கேட்கலாம். ஒன்னே ஒண்ணுதான் மட்டும்தான் வருது. அப்ப என்ன வருது? எஃப் மட்டும்தான் வருது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? எஃப்னு வந்துடும். ஈஸி தானே, ரொம்ப சிம்பிள் இந்த கொஸ்டின். கலைஞர்கள் அல்லாத விஞ்ஞானிகளை குறிக்கும். அப்ப பெரிய முக்கோணத்துல வராத ஒரு லெட்டர் எது? எஃப். அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டெல்லி எஃப் அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன்னும் இல்ல, நம்ம பார்த்து அப்படியே போட போறோம், அவ்வளவுதான். சோ இங்க என்ன பாருங்க,
which are the numbers that make their reference make their presence felt in only one of the geometric figure. அதாவது வடிவியல் உருவங்களில் ஒன்றில் மட்டும் தங்கள் இருப்பை உணர்த்தும் எண்கள் யாவை? அதாவது 3 ஜியோமெட்ரிக் ஃபிகர்ஸ் இருக்கு. என்னென்னா செவ்வகம் இருக்கு, 2 செவ்வகம் இருக்கு, ஒரு வட்டம் இருக்கு. இது மூணுத்திலுமே தனித்தனியா அந்தந்த டயக்ராமுக்கு எது மட்டும் தனியா இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப 3ன்றது எதுல இருக்கு? இந்த ஸ்கொயர்ல இருக்கு, அதாவது இந்த ரெக்டாங்கிள் இருக்கு, இந்த ரெக்டாங்கிள் இருக்கு. 8 எதுல இருக்கு? இது மூணுத்திலுமே காமனா இருக்கு. அவன் என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறான்? ஒன்றில் மட்டும் அதனோட இருப்பை உணர்த்தும், அதாவது felt in only one geometrical figure, அதாவது ஒன்னில் மட்டும்தான் இருக்கும். இப்ப இங்க பாருங்க, 2ன்றது எதுல மட்டும்தான் இருக்கு? இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ல எது மட்டும் தனியா இருக்கு? 9 மட்டும் தனியா இருக்கா? அப்போ 9ன்றது இந்த ரெக்டாங்கிள், சாரி ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டேன். 9ன்றது இந்த ரெக்டாங்கிள் மட்டும் இருக்கு, 2ன்றது இந்த ரெக்டாங்கிள் மட்டும் இருக்கு. அதே மாதிரி 1ன்றது இந்த சர்க்கிள்ல மட்டும்தான் இருக்கு. அப்போ மூணுத்திலுமே தனித்தனியா, அதாவது ஒன்றில் மட்டும் தனித்தனியா இருக்கிறது எது? 1, 2, 9. அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பாம்பே 1, 2, 9 அதான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் பாம்பே. ரொம்ப ஈஸி தானே இதுவும். அடுத்து பாருங்க. ஓகே, study the diagram below and identify the region representing the girls who are employed but unmarried. Girls who are employed but unmarried. அதாவது என்ன சொல்லியிருக்கான்? திருமணமாகாத, அதாவது படித்து வேலையில் இருக்கும் ஆனால் திருமணமாகாத பெண்களை குறிக்கும் பகுதியை கண்டறியும். வேலையில இருக்கிறாங்க ஆனா திருமணமாகாத பெண்களை, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் திருமணமாகாதுன்னா இது எல்லாமே யாரு? மேரிட் உமன். அப்ப இதுல இருக்கிறவங்க யாருமே வரமாட்டாங்க. கரெக்டா? அப்ப இது வந்து கேர்ள்ஸ்ல வராது. 3ன்றது கேர்ள்ஸ்ல வராது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? திருமணமாகாத பெண்களை குறிக்கும். என்ன சொல்லியிருக்கான்? வேலையில் இருக்கும். அப்ப இந்த 1 எடுத்தா இந்த வேலையில இருக்கிறதுல வரல. அப்ப எது ஒண்ணுதான் வருது? இந்த 2 எடுத்தாதான் எம்ப்ளாய்டு வேலையில இருக்கிற கேர்ள்ஸ் பெண்கள் இருக்கு. அதே மாதிரி எதுல இல்ல? திருமணமானவர்கள்ல இல்ல. திருமணமானவர்கள்ல இல்லைன்னா யார் அவங்க? திருமணம் ஆகல, கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். அப்ப எது வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே 2 தான் வரும். நல்லா புரிஞ்சுங்க. அவன் என்ன கேட்டுக்கிறான்? வேலையில் இருக்கிற பெண்கள் ஆனா திருமணம் ஆகாத, இது இந்த வட்டத்துல இருக்கிறவங்க எல்லாமே யாரு? கல்யாணம் ஆனவங்க, திருமணம் ஆனவங்க. அப்ப இதுல இல்லாதவங்க தான் அதுல வரணும். அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 2ன்னு வரும். ஆப்ஷன் பாம்பே அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. Study the diagram and identify the region which represents students who study art or economics. Who study art or economics but not both. அவங்க என்ன பண்ணிருக்கோம்? கலையும் அதாவது பொருளாதாரமும் படிச்சிருக்கு. கரெக்டா? ஆர்ட் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும் ஆனா ரெண்டுமே படிச்சிருக்க கூடாது அப்படின்னு கேட்கலாம். கரெக்டா? அப்ப என்ன வரும்? ஆர்ட் இல்லைன்னா எக்கனாமிக்ஸ்ல வரணும். ஆர்ட் எக்கனாமிக்ஸ்ல எதெல்லாம் வரலாம் பாருங்க அப்படின்னா, இது ஃபுல்லாவே ஆர்ட்பா, இது ஃபுல்லாவே ஆர்ட்ஸ், இது ஃபுல்லாவே எக்கனாமிக்ஸ், இது ஃபுல்லாவே எக்கனாமிக்ஸ். அப்படிதானே கேட்கறான். அவன் ஆர்ட்ஸ் மட்டும், அதாவது கலைகள் மட்டும் அப்படின்னு கேட்டானா ஏ, பொருளாதாரம் மட்டும் அப்படின்னு கேட்டானா டி. ஆனா அவன் என்ன கேட்கறான்? ஆர்ட்ஸ் ஃபுல்லா கேட்கறான். ஆர்ட்ஸ் ஃபுல்லானா ஏ வரும், எம் வரும், ஓ வரும், என்ன வரும். அதே மாதிரி பொருளாதாரம் ஃபுல்லானா டி வரும், ஓ வரும், சி வரும், என்ன வரும். ஆனா இங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? பட் நாட் போத். பட் நாட் போத்னா ஆர்ட்ஸும் எக்கனாமிக்ஸும் ஒன்னா வராது. ஒன்னா வராதுன்னா என்ன வரும்? என்னும் ஊவும் வரக்கூடாது. அப்ப நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் மட்டும்னா என்ன வரும்? ஏ பிளஸ் எம். கரெக்டா? ஆர் எக்கனாமிக்ஸ் மட்டும்னா என்ன வரும்? அதாவது எக்கனாமிக்ஸ் ஃபுல்லானா என்ன வரும்? டி சி. கரெக்டா? அப்ப டி சி. அப்ப இதுதானே ஆன்சரா வரும். அப்ப ஏஎம் பிளஸ் டிசி. அப்ப என்ன வரும் ஆன்சர்? ஆப்ஷன் பாம்பே அப்படின்னு வரும். கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? அதாவது ஆர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் வரணும். அதே மாதிரி பட் நாட் போத் அப்படின்னு கேட்டுக்கிறான். ஓகேவா? அப்போ ஆர்ட்ஸ் ஃபுல்லா இது வரும், பட் நாட் போத்ன்றதுனால இது 2 வராது. அப்ப ஆர்ட்ஸ்னா ஏஎம் வரும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்னா என்ன வரும்? டிசி வரும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஏஎம் பிளஸ் டிசி அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, இது தமிழ்ல கொடுக்கு. ஓகே, கலை அல்லது பொருளாதாரம் படிக்கும் மாணவர்கள். ஸோ இதை பார்த்துட்டோம். தமிழ்ல மட்டும் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. நல்லா பாருங்க. பட் நாட் போத் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆனா தமிழ்ல அந்த வார்த்தை கொடுக்கல. பட் நாட் போத் அப்படின்ற வார்த்தை வந்து தமிழ்ல குடிக்கல. அதை மட்டும் பாத்துங்க. 2 பேரும்
ஒன்றாக இல்லை, இரண்டு பேரும் ஒன்றாக இல்லை அப்படின்ற மாதிரி. அதாவது போத் ஒன்றாக வரக்கூடாது, ஒன்றாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பேரும் பட் நாட் போத்னு சொல்லியிருக்கான், அது தமிழை விட்டு இருக்கான். சப்போஸ் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இதுக்கான ஆன்சரை கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் போட்டுருந்தா என்ன வரும்? இங்க பாருங்க, கலை அல்லது பொருளாதாரம். நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன், நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தாச்சு. பட் நாட் போத்னா இதுதான் ஆன்சர் போட்டாச்சு. இப்போ தமிழ்ல அந்த கொஸ்டின் படிச்சுட்டு உங்களுக்கான ஆன்சர் வந்திருக்குல்ல, ஸோ அப்ப அதுக்கான ஆன்சர் பாருங்க, கலை அல்லது பொருளாதாரம் படிக்கும் மாணவர்களை குறிக்கும் பகுதியை கண்டுபிடிக்க. அப்படின்னா கலை அல்லதுன்னா இது அப்படியே எழுதுறதுதான், ஏஎம் பிளஸ் சிடி, அப்புறம் இது ரெண்டுமே என்ஓ, இதுவும் சேர்ந்து வந்துடும். ஓகேவா? பட் நாட் போத்ன்றதுனால இந்த என்ஓ சேர்ந்துடும். ஓகேவா? என்ஓ வந்து கேன்சல் ஆயிடும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ஓகே தான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஏஎம் டி பிளஸ் சி அப்படின்னு வரும்போது, தமிழ்னா இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஓகேவா? சரி. ஸோ அடுத்து பாருங்க, கீழே உள்ள வரைபடத்தை படித்து கிராமப்புற கல்வி அறிவு பெற்றவர்களை குறிக்கும் பகுதியை கண்டறியவும். ஸ்டடி த டயக்ராம் பிலோ அண்ட் ஐடென்டிஃபை த ரீஜியன் ரெப்ரசன்டிங் ரூரல் லிட்ரேட். அதாவது கிராமப்புற கல்வி அறிவு பெற்றவர்கள். கிராமப்புறம், ரூரல்னா இது ஃபுல்லா இருக்கு, இது ஃபுல்லா ரூரல். அதுல என்ன கேட்டிருக்கான்? கல்வி அறிவு பெற்றவர்களை கேட்டிருக்கான். அப்ப கல்வி அறிவு பெற்றவர்கள், கிராமப்புற கல்வி அறிவு பெற்றவர்கள் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? 4 இருக்கிறாங்க, 5 இருக்கிறாங்க. கரெக்டா? 4 5 தான். ஆப்ஷன்ல பாருங்க, எது ஒண்ணு இருக்கு? இங்க இருக்கா? 5 4 கொடுத்திருக்கான். அதானே கிராமப்புறத்துல இருக்கிறவங்க கல்வி அறிவு பெற்றவங்க. இதுதான் அந்த கிராமப்புற கல்வி அறிவு பெற்றவர்கள். 5 4 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் இது. அந்த கொஸ்டின் கரெக்டா நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஒரு டாபிக்கே கிடையாது. நீங்க பாருங்க, ஹவு மெனி ரூரல் அன்எஜுகேட்டட் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். எத்தனை கிராமப்புற படிக்காதவர்கள் வேலை செய்கிறார்கள்? ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா எம்ப்ளாய்டு இங்க வரக்கூடாது, எம்ப்ளாய்டு இங்க வரணும். ஸோ எம்ப்ளாய்டு இங்க வரணும். ஓகேவா? சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு, ஒரு 2 கொஸ்டின்ஸ்ல மட்டும் தான். இது ஒரு கொஸ்டின், தமிழ்ல அது ஒரு கொஸ்டின் மட்டும் வந்திருக்கு. ஸோ அதை சாரி மன்னிச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எரர் வராது. இருந்தாலும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆன்சர் போட்டிருப்பீங்களா? ஸோ அதை பார்த்துங்க. ஓகேவா? சரி, இங்க என்ன கேட்டிருக்கான்? எத்தனை கிராமப்புற படிக்காதவர்கள் வேலை செய்கிறார்கள். அப்ப கிராமப்புறம் எங்க இருக்கு? ரூரல் இங்க இருக்கு. அப்போ எத்தனை கிராமப்புற படிக்காதவர்கள். படிக்காதவர்கள்னா இது ஃபுல்லாவே எஜுகேட்டட், இது ஃபுல்லாவே எஜுகேட்டட். அப்ப இதுக்குள்ள வரமாட்டாங்க. அப்ப இதுக்குள்ள வரமாட்டாங்க, முக்கோணத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க படிக்காதவர்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி கிராமப்புறம்னா இந்த சர்க்கிளுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? அப்ப கிராமப்புற படிக்காதவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான். வேலை செய்கிறார்கள். வேலை செய்கிறார்கள்னா எம்ப்ளாய்டா? அப்ப எம்ப்ளாய்டுனா இந்த பெரிய வட்டத்துக்குள்ள வரணும், இந்த பெரிய வட்டத்துக்குள்ள வரணும். அப்ப இந்த 14ன்றது ரூரல்ல வரமாட்டாங்க. அப்ப எது ஒண்ணு காமனா இருக்கு? இது மட்டும்தான் காமனா இருக்கு. அப்ப இந்த 10 மட்டும்தான் கிராமப்புறத்துல வேலை செய்யறவங்க ஆனா படிக்காதவங்களா இருப்பாங்க. கரெக்ட் தானே? இது படிச்சவங்கன்னா இதுக்கு வெளியே இருக்கிறவங்க படிக்காதவங்க. இந்த படிக்காதவங்க கிராமப்புறத்துல இருக்காங்க, வேலையும் செய்யறாங்க. அப்ப எது வர ஆன்சர்? ஆப்ஷன் ஏ 10 அப்படின்னு வரப்போகுது. புரிஞ்சுதுங்களா? அதாவது கிராமப்புறத்துல படிக்காம வேலை செய்யறவங்க யாரு? 10 அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி இது. புரியலன்னா தயவு செய்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி சரி, இங்கேயும் பாருங்க அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. சார் அப்படியே நோட் பண்ணீங்க. பின்வருவனவற்றில் இசை கலைஞர்கள் அல்ல ஐரோப்பியர் யார்? நாட் எ மியூசிஷியன், நாட் எ மியூசிஷியன் பட் அன் யூரோப்பியன், அதாவது ஐரோப்பியர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இசை கலைஞர்கள் அல்ல ஐரோப்பியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம டயக்ராம் பார்த்துக்கலாமா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கான்? ஸோ வட்டம்ன்றது தொழில் முறையை குறிக்கிறது, சதுரம் நடன கலைஞர்களை குறிக்கிறது, மற்றும் செவ்வகம் ஐரோப்பியரை குறிக்கிறது. அவன் என்ன கேட்டுக்கிறான்? இசை கலைஞர்கள் அல்ல, இசை கலைஞர்கள் அல்ல. இசை கலைஞர்கள்லாம் எங்க கொடுத்துருக்கான்? இசை கலைஞர்கள்லாம் முக்கோணம், முக்கோணம். இசை கலைஞர்கள் அல்லன்னா முக்கோணத்துக்குள்ள கண்டிப்பா வரமாட்டாங்க. அப்ப இதுல இருக்கிற எந்த நம்பருமே வராது. கரெக்டா? இசை கலைஞர்கள் அல்லன்னு கொடுத்துருக்கான். ஐரோப்பியர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறான். ஐரோப்பியர்னா என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, செவ்வகம். ஐரோப்பியர்னா என்ன? செவ்வகம். அப்ப செவ்வகத்துக்குள்ள வரணும். அப்ப எது ஒண்ணு வந்திருக்கு? 11 வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸி தானே? அவன் என்ன கேட்டுக்கிறான்? இசை கலைஞர்கள் அல்ல அப்படின்னு கேட்டுக்கிறான். இசை கலைஞர்கள் அல்லன்னா முக்கோணத்துக்குள்ள வரமாட்டாங்க. அப்ப இந்த எந்த நம்பருமே வராது. ஐரோப்பியர் யாருன்னு கேட்டுக்கிறான். ஐரோப்பியர்னா என்ன? செவ்வகத்துக்குள்ள வருது. அப்ப என்ன வரும்? 11. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரப்போகுது? 11 அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி,
பின்வரும் கேள்விகளில் இது ரொம்ப ஈஸியான டாபிக், இருக்கிறதுலே அப்படியே எடுத்துன்னு போய் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேவா? இங்க பாருங்க, வரைபடம் 1000 நபர்களின் மாதிரியில் அவர்கள் ஆங்கிலம், இந்தி மற்றும் மராத்தி பற்றிய அறிவை குறிக்கிறது. எத்தனை பேருக்கு எல்லா மொழிகளும் தெரியும்? இப்ப இந்த டயக்ராம நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஃபுல்லா யாரு தெரிஞ்சது? மராத்தி. இது இங்கிலீஷ், இது ஹிந்தி. கரெக்டா குடுத்துட்டுக்கிறேனா? இந்த நம்பர் பார்த்தனா மராத்தி மட்டும், இந்த நம்பர் பார்த்தனா இங்கிலீஷ் மட்டும், இது ஹிந்தி மட்டும். ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த பகுதி பாத்தீங்கன்னா, இந்த பகுதி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் இந்தியும் சேர்ந்த மாதிரி வரும். ஓகேவா? இங்கிலீஷ் இந்தி மட்டும் அப்படின்னு கேட்டானா 78, இங்கிலீஷ் இந்தி மட்டும் அப்படின்னு கேட்டானா 78, இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாமே அப்படின்னு கேட்டானா இது ஃபுல்லா சேர்த்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரிதான் மராத்தி இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டானா 105 175 வரும். மராத்தி இங்கிலீஷ் மட்டும் அப்படின்னு கேட்டானா இந்த 105 மட்டும்தான் வரும். அதே மாதிரி இந்த பகுதியை நோட் பண்ணிங்க. மராத்தி ஹிந்தி அப்படின்னு கேட்டானா 85 175 சேர்த்துக்கணும். மராத்தி ஹிந்தி மட்டும் அப்படின்னு கேட்டானா 85. அந்த வார்த்தைகள் மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்கேன் பாருங்க, எத்தனை பேருக்கு எல்லா மொழிகளும் தெரியும்? அப்ப 3 பேருக்குமே காமனா தெரிஞ்ச, அதாவது 3 மொழிகளுமே காமனா தெரிஞ்ச எத்தனை பேர் பாருங்க? இந்த 1 மட்டும்தான், இந்த 175 மட்டும்தான் 3 பேருக்குமே காமனா தெரியுது. கரெக்டுங்களா? இந்த 175 மட்டும்தான் 3 பேருக்குமே காமனா தெரியுது. அப்ப என்ன வர ஆன்சர்? ஆப்ஷன் டெல்லி 175 அப்படின்னு. ரொம்ப ஈஸி தானே? அது இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், இதுல கால்குலேஷனே இல்லை. ஓகேவா? சரி, இந்த டயக்ராம்ல பாருங்க, 105 அப்படின்றது, அதாவது 105 பேருக்கு டேஷ் மொழிகள் தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 105 எங்க கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? 105 எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கலாம். இந்த 105 எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அப்ப இதுக்கு மீனிங் என்ன? மராத்தி இங்கிலீஷ். கரெக்டா? அந்த மராத்தி இங்கிலீஷ், மராத்தி ஆங்கிலம், அது மட்டும் யாரு இருக்காங்களோ அதுதான் 105. கரெக்டா? அப்ப ஆப்ஷன் போய் பார்க்கலாமா? ஆப்ஷன்ல போய் பாருங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. மராத்தி ஆங்கிலம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, இந்த இடத்துல மராத்தி ஆங்கிலம் இருக்கு, இந்த இடத்துல ஹிந்தி மராத்தி ஆங்கிலம் இருக்கு. இப்ப நல்லா நோட் பண்ணுங்க. இப்படி இருந்துச்சா டயக்ராம? 105 இருந்துச்சு. இப்படி இருந்துச்சா டயக்ராமு? அவன் கேட்ட ஆப்ஷன் ஹிந்தி மராத்தி ஆங்கிலம்னா இது 3 மொத்தத்தையும் சொல்லணும். ஆனா அவன் கேட்டது 105 மட்டும்தான் கேட்டான். அப்ப இது ஹிந்தி, சாரி இது மராத்தி, இது ஆங்கிலம், சாரி இங்கிலீஷ், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, இது ரெண்டுத்துக்கு மட்டும் அப்படின்னா என்ன வரும்? இது மட்டும்தான் வரும், அந்த ஹிந்தி சேர்க்கக்கூடாது. அப்ப என்ன வரும்? இதுதான் வரும். 105 எடுத்து மராத்தி ஆங்கிலம் மட்டும்தான் வரும். ஓகேவா? சிம்பிள். அப்படியே நம்ம பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். அது மராத்தி இங்கிலீஷ் மட்டும்தான் வரும், ஹிந்திலாம் வராது, இந்த ஆப்ஷன்லாம் வராது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்ப 30 கொஸ்டினுமே பார்த்தாச்சு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் குரூப் டில வரும். இந்த எல்லா மாடலுமே கவர் பண்ற மாதிரி தான். உங்களுக்கு எதுனா டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம ஒவ்வொரு கிளாஸா அதை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.